ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமர் சிம்பிளான ஒரு ஆம்ப்ளிஃபையர் கேட்டிருந்தார். சென்னைக்கு இது நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சி ரெண்டு 3 இன்ச்சு ஸ்பீக்கர் டைன்டியில் போடுற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். இது ஒரு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரூமுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். இதில் எக்கோ வாய்ஸும் இருக்குது. இது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸு ஸ்டாக் இருக்குங்க. நல்லாவே இருக்கும். இது ரிமோட்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ரிமோட்டு தான். இன்றைக்கி இதை ஜிக்சாக் மிஷினை வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடுவோம். ஸ்பீக்கர் பாக்ஸில் MDF இது நம்மளாக ரெடி பண்ண ஸ்பீக்கர் பாக்ஸ். இதை ஃபிட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடும். ஒரு 12 வோல்ட்டு DC அடாப்டர் கொடுத்தோம்னா இந்த ஜாக்கில் சுருவிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம ஏர்டெலுக்கு வர்றது இந்த மாதிரி ஒரு 2 ஆம்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணாலே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்தது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இப்போ நம்ம ஊஃபர் டைப்பில் பயன்படுத்த போகிறோம். ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். இதில் கிளாஸ் டி ஆம்பு இருக்குது. ஒரு 5 வாட்ஸ் கிட்ட எடுக்கும். ஒரு வீட்டுக்கு அதிகமானது. அருமையாக இருக்கும். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டெத்து ரவை கூட பிசிறு தட்டாது. இந்த ஆம்ப்ளிஃபையர் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது இல்லாமல் நிறைய வேலைகள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொரியர் அவுட்புட் பண்ண முடியலன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி தான் இந்த வேலை இன்றைக்கி நடக்க போகுது நண்பர்களே. இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இதனோட ஆடியோ டெஸ்ட் பதிவும் நான் உங்களுக்கு ஈவினிங்காக உங்களுக்கு பதிவிடுறேன். இன்றைக்கி சாயங்காலமே கொரியர் வைக்கணும் இந்த கஸ்டமருக்கு. அது இல்லாமல் 2050 ALIC கொண்ட 5.1 ஆம்ப் இப்போ நியூ அப்டேட்டில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து போர்டை வாங்கின உடனே கஸ்டமர் திருப்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆர்டர் 3 பீஸாக அப்படியே போயிட்டே இருக்குது ஸ்லோலி. இது வந்து ஒரு 7265 வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு 5 சேனல் போர்டு மட்டும் கேட்டார். நம்மளுடைய நெருங்கிய நண்பர் தான். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நேற்று இன்வெர்டர் ஒர்க்கு 3VC BT வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பீஸ் ஆர்டரு. இன்வெர்டர் ஒரு 6 பீஸ் ஆர்டர். நியூ அப்டேட் வந்து நிறைய நண்பர்கள் லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சுவிட்சிங் கனெக்ஷன்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி 24 வோல்ட்டு 3030 ஒரு கஸ்டமருடைய ஆர்டரு. இதில் வந்து சுவிட்சிங் வோல்ட்டும் நம்ம அடித்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நீங்கள் கனெக்ஷன் வந்து தெளிவாக புரிகிற மாதிரி கொடுத்துருவோம். ஏன்னா இது தெரியாத மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதை நான் ஒயர் அடித்து கொடுக்குறேன். இதில் நீங்கள் கூலிங் ஃபேனும் பயன்படுத்திக்கலாம். ஃபேனுக்கான வோல்ட்டும் கொடுத்துருக்கேன். யூஎஸ்பிக்கான வோல்ட்டும் நான் இதில் கொடுத்துட்டேன். இதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஆம்போட மினி பக் போர்டு. இதில் 3 ஆம்ஸ் வரைக்கும் அவுட்புட் வரும். நீங்கள் மொபைல் சார்ஜு தாராளமாக உங்களோட USB பென்ட்ரைவரில் போட்டு நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இந்த போர்டை பயன்படுத்தும் போது தாராளமாக நீங்கள் மொபைல் சார்ஜ் எடுத்துக்கலாம். அதே ரெகுலேட்டர் பயன்படுத்தும் போது மொபைல் சார்ஜ் போட்டிங்கன்னா எடுக்கவே எடுக்காது. அதையும் சொல்லிடுறேன், ரெகுலேட்டர் தான் கம்ப்ளைண்ட் ஆகும். இது ஒரு கஸ்டமருக்கு இன்றைக்கி பேனல் வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணும். இது வந்து கோயம்புத்தூர் நபருக்காக ஒரு 6 சேனல் வந்து அவுட்புட். அதாவது இது வந்து ஒரு கோவிலுக்காக கேட்டிருக்காங்க. அதாவது மேலே சைடில் வைக்கிற மாதிரி ஒரு 6 சேனல் ஆம்ப்பு. இதுவுமே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அதாவது வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, பேஸ் ட்ரிபிள் 6 சேனல் கொண்ட ஒரு ஆம்ப் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் ஒரு 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டு நம்ம 70+70 மதுரை ஒரு கஸ்டமருக்காக ஆர்டர். ஒரு ஷாப்புக்கான ஆர்டர். இது ரெகுலராக இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மதுரையில். அது தேவைப்படுறவங்க மதுரையில் கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. 70+70 போர்டு மதர் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி 4 சேனல் கார் ஆம்ப்பு ஒரு 8 பீஸ் ஆர்டரு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா மெட்டீரியலும் ஸ்டாக் இருக்கும். ஏன்னா எந்த மெட்டீரியல் நம்ம முன்னாடி இது பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் ஒரு சில டைம் ஸ்டாக் இருக்கும், ஒரு சில டைம் ஸ்டாக் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் நான் வேறு வேலையில் இருக்கிறதுனால எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இது பண்ண முடியல. நேற்றுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கன்வெர்ட்டருக்கே டைம் போயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் அவுட்புட் பண்ண முடியும். ஒரு 4 கொரியராவது அவுட்புட் பண்ண முடியும். அதுவும் மழை பெய்கிறதுனால போர்டை ஹீட் பண்ணுறதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள் ஆர்டர் இருக்கும்போது.
இது நம்மளுடைய 5.1 ஃபுல் கிட்டு 7265 ப்ளஸ் ஒரு 2 டிஆர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா X1 ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். X1 பிசிபி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக்கு ஸ்டாக் வந்துருச்சு. அது மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி V1 ஆர்டர் போடாதீங்க, V2 ஆர்டர் போடாதீங்க, VC5ன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அதையும் ஆர்டர் போடாதீங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ட்ரோல் பிசிபி ஸ்டாக் இல்லை. ஏன்னா பிசிபி மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம், எல்லாம் கூலிங் டைமாக இருக்கிறதுனால ஒர்க்கர்ஸ் யாரும் அவ்வளோ வரமாட்டேங்கிறாங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு லீவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த VC5 வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி எதுவுமே ஆர்டர் போடாதீங்க, ஏன்னா ஸ்டாக் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா கார் ஆம்பு புது இது பார்த்திங்க, இது பூரா ப்ரோலாஜிக் தான் கீழே இருக்குது. X2 இது அடுத்த பேட்சில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ப்ரோலாஜிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகுதுன்றதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதோட 6வது வெர்ஷன் கூட சொல்லலாம், 6வது மாதிரி மாற்றிட்டேன். அதே மாதிரி ஃபேன் கண்ட்ரோலுக்கு நம்ம ஒரு போர்டு போட்டிருக்கோம், B- ஃபேன் சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது இன்னும் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணல, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆட் பண்ணிடுவேன். அதாவது B-1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன், அதுக்கு பதிலாக B- ஃபேன் சொல்லிட்டு கொடுக்குறேன். இது போட்டிங்கன்னா 0-12 வோல்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ரெகுலராக நம்ம கொடுக்குறோம். இந்த போர்டு போட்டிங்கன்னா ஃபேன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாது. அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 0 வோல்ட், அதாவது ஒரு 11 வோல்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் ரெகுலராகவே கொடுக்குறோம். அதில் நீங்கள் அப்படியே வந்து புட் பண்ணிக்க வேண்டியது சிங்கிள் பவர் சப்ளை புட் பண்ணிட்டு ஃபேனில் கொடுத்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது ஃபேனு. அது மாதிரி சவுண்டும் வைன்னு போடாது. அது மாதிரி இந்த டெஸ்டடு பண்ணி கண்டினியூவாக ஓடுற மாதிரி, அதாவது ஹீட்டானால் தான் ஓடுற மாதிரி கிடையாது, கண்டினியூவாக பவர் ஆம்ப் ஓடினாலே ஹீட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவே ஃபேன் அந்த சவுண்டு ஆம்பிளிஃபையரில் வராதுக்கு நம்ம இந்த போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இருக்க பாருங்கள், B- ஃபேன் சொல்லி போட்டிருப்பேன், ப்ரொஃபைல்லையும் அப்படி தான் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா B-1க்கு பதிலாக அப்டேட் மாற்றிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் பவர் சப்ளை கொஞ்சம் டிசைன்ஸ்க்கு நிறைய கரெக்ஷன் இருந்தது, அதனால் மாற்றிட்டேன். கிளாஸ் போர்டு தான், FR4 தான். சின்ன பிசிபியாக இருந்தாலும் இனிமேல் நம்ம கம்பெனியில் வரக்கூடியது FR4 தான். கொஞ்சம் பழைய ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா FR2லேருந்து மாற்றிக்கிட்டே வரேன். இதுதான் நம்மளுடைய 7 IC போர்டு. அவ்வளோ போர்டு இருக்குது பாருங்கள், ஒரு 150 குவான்டிட்டி இது போட்டிருக்கோம். 2050 வந்து பார்த்திங்கன்னா 7 IC போர்டு. இது கிளாஸ் போர்டில் தான் கேட்டேன். பிசிபிக்கார் வந்து பார்த்திங்கன்னா ஞாபக மறதியாக FR2ல் போட்டார். ஏன்னா எவ்வளோ வேலை பார்த்து நம்ம கொடுக்குறோம், ஒரு 10 ரூபாய்க்கு ஒசரம் நம்ம இது பண்ண முடியாது. அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயே போடுங்க. இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. நான் சொல்லியே அது பண்ணால் அவர் ரெகுலராக நான் இதை வந்து கஸ்டமர் கம்மி பட்ஜெட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றதுனால நான் அது FR2ல் போட்டு கொடுத்தேன். ஆனால் இது நிறையா பேர் இப்போ லைக் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதுக்காக மறுபடியும் ட்ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் லெட்டு கொடுத்து, அது மாதிரி இன்புட் செக்ஷன்லாம் சப்வூஃபருமே சைடில் கொடுத்துருந்தேன், இங்கே கொடுத்துருந்தேன், அதையுமே ஒன்றா கொண்டாந்து நிறுத்திட்டு இந்த அப்டேட்டில். அது மாதிரி ஒரே இடத்த இன்புட்டு எல்லாமே ஒரே இடத்த கொடுக்குற மாதிரி அதையும் கொண்டாந்து நிறுத்தியிருந்தேன். ப்ரோலாஜிக் பவர் சப்ளை, அதுக்கடுத்து எல்இடிக்கான வோல்ட்டு, USB 5 வோல்ட்டு, இங்கே எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த போர்டில். ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு 150 போர்டு மேக் பண்ணிட்டார். ஆனால் கஸ்டமர் எல்லாருமே லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பழைய ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா FR PCB 2 அதாவது 4 மாறும்போது கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா ரேட்டு மாறும். ஏன்னா காம்பனன்ட்ஸ் அதுதான், பிசிபி காஸ்ட்டு மட்டும் மாறும். ஏன்னா பிசிபி நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் விரும்புவாங்க. ஏன்னா இப்போ ப்ரோலாஜிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே FR2 தான் அப்படி கொடுத்துட்ருந்தேன். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போர்டு தான். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் போர்டு கிடையாது. இந்த பிடியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100 பீஸ் ஸ்டாக் இருக்குது. 500 பீஸ் போட்டேன் 3VC BT. இந்த 500 பீஸில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போர்டு, ஏன்னா ஃப்ரீ ஆம்பு தான். இது கொரியர் போடும்போது ஒரு சில டைம் நம்ம வெயிட்லெஸ்ஸான பொருள் டிரான்ஸ்ஃபார்மர் கூட வைக்கும்போது கம்ப்ளைண்ட் ஆகுது. அந்த ஒரு பிரச்சனைக்காகவே நம்ம கம்பெனியில் எல்லாமே
FR4 PCBக்கு மாற்ற சொல்லியிருக்கேன். ஒரு 2-3 பேட்ச்சு தான் FR2 இருக்குது. அது எல்லாமே க்ளோஸ்டு ஆயிரும். அது க்ளோஸ்டு ஆகிடுச்சுன்னா எல்லாமே FR4ல் தான் நம்மளுடைய கம்பெனியிலேருந்து போர்ட்ஸ் வெளியே வந்துகிட்ருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து குரூப்பில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வீடியோவை பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி XXL2 ப்ரோலாஜிக் ரெடி ஆகிட்டே இருக்குது. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பீஸ் ஒருத்தருக்கு அமுச்சு விட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா ஒர்க்கும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இந்த X1ம் இப்போதைக்கு எமர்ஜென்சியாக 10 பீஸு. இதை உக்காந்தா ஆரம்பித்தா 1 வீக் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சியாக கேட்குறவங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு போட்டு அமுச்சிட்ருக்கோம். ஏன்னா ஒரு வேலையை செஞ்சால் இன்னொரு வேலையை செய்ய முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ அந்த டைம் மட்டும் அந்த போர்டை வந்து அப்டேட் வெளியே அமுச்சிக்கிட்டே இருக்கும். கொரியரு ரெடி பண்ணி கொஞ்சம் ஆர்டர் இருக்கும்போது முன்னாடியே ஆர்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமு இல்லை பொங்கல் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா பொங்கல் கிட்ட வரும்போது போர்டு உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படும். ஆர்டர் எடுத்து வச்சுக்கோங்க. முன்கூட்டியே சொல்லிவிடுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆர்டர் இருக்கும்போது முன்கூட்டியே சொல்லிடுங்க. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. நான் கஸ்டமரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ எல்லாமே வந்தாங்கன்னா காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு தான் ஒவ்வொரு கஸ்டமரும் வருவாங்க. அதனால் உங்களுக்கு நம்மளுடைய டெக்னீஷியன்களுக்கு வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.